சார் நான் போட்டாக்ஸ் போட்டே பழகியிருக்கேன் சார். இப்போ திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நான் போட்டாக்ஸ் போடலன்னா கிளவி மாதிரி தெரியும் சார் அப்படிங்கிறாங்க சிலவங்க. போட்டாக்ஸுங்கிற இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட் கூட இருக்கவங்க இந்த மாதிரி தோல் அப்படியே கொஞ்சம் தொங்கி இருக்கும். அந்த தொங்காமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டுட்டு அது தொங்காமல் இருக்கிறதுக்கு அப்படி இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கண்ணில் இந்த இடத்துல வந்து 2-3 கோடு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஊசி போட்டாங்கன்னா அந்த கண்ணு கரெக்டாக இப்படியே நிற்கும். அது கீழே இருக்கிற மசில்ஸை பேரலைஸ் பண்ணிடும். அதுதான் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். அது ப்ரெக்னென்சியில் போடணும்னா கட்டாயம் போடக்கூடாதுங்க. தட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் யூ பேபி. அது பேபியோட இதுக்காகவும் இல்லை, பர்டிகுலராக தெர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் ஹேஸ் டு பி டன் ஆன் போட்டாக்ஸு. அது என்ன குவான்டிட்டியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் போட்டாக்ஸ் இன் ப்ரெக்னன்சி. அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லாட்டி ப்ரெக்னெண்ட்டாக ஆக போகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு சொல்லிடுங்க. பர்டிகுலராக இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறாங்க, இல்லை மாடலிங் போகிறாங்க, இல்லை நிறைய ஒர்க்லேயே வந்து தே ஹாவ் டு லுக் யங்கர், தே ஹாவ் டு லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் வந்து கட்டாயம் வந்து இதை வந்து இதுதால அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட், இட் இஸ் சேஃபர் நாட் டு யூஸ் போட்டாக்ஸ் ப்ளீஸ்.